ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்பானிஷ் டிலைட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேக்குக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ப்ரெலைன் ரெடி பண்ணுறது தான். நான் இங்கே 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் இது வந்து கேரமலைஸ் ஆகிடும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கசப்படிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சீக்கிரமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பட்டர் பேப்பரில் போட்டுக்கலாம். பட்டர் பேப்பரில் வந்து நான் கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் ப்ரெலைன் வந்து செட் ஆகிடும். ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த கேக்குக்கு வந்து நம்ம ஒரு மில்க் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். சுகர் சிரப்புக்கு பதிலாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு சூடான பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 ரூபாய் பேக்கெட்டோட பூஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்க பாலில் சேர்க்கும்போது பூஸ்ட்டு வந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும், அதனால தான். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மில்க் மிக்ஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே 1/2 kg வெயிட் வர ஒரு பேசிக்கான சாக்லேட் ஸ்பஞ்ச் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன் ஒரு ட்ரையான பவுலில். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்க டைமில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டை நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஸ்பீடில் மாற்றிட்டு பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட எக் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பால் வந்து லைட்டாக சூடாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் சூடாக இருக்க பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நான் வந்து பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீம் வந்து நல்லா பீட் ஆகிட்டுருக்க டைமில் நான் வந்து ஒரு பேக்கெட் பூஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெலைனை பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு. பட்டர் தடவுனனால ஈஸியாக வந்துருச்சு. இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. இதை வந்து 3 லேயராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து அது மேலே வைக்கிறேன். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மில்க் மிக்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம மில்க் மிக்ஸ் சேர்க்குறனால கேக் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து நல்லா வெட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம விப் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த க்ரீமை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் க்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரெலைனை வந்து சேர்த்துக்கிறேன்.
கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால கேக் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதை மில்க் மிக்ஸ் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். க்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ப்ரலைன் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக தேர்ட் லேயர் கேக்கை வச்சு அதை மில்க் மிக்ஸ் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஃபைனல் கோட்டிங் கொடுக்குறதெல்லாம் எல்லா வீடியோஸ்லையும் காமிச்சிருக்கேன், அதனால் இதில் வந்து நான் காமிக்கல. கேக்கை வந்து ஃபைனல் கோட்டிங் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதில் கனாஷ் ஊற்ற போகிறேன். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து கேக்குக்கு வந்து ஒரு நல்ல கிளேஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து ட்ரிப் பண்ணிக்கலாம். கேக்குக்கு மேலெல்லாம் கனாஷ் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஐசிங் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக ப்ரலைன் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஸ்பானிஷ் டிலைட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக்கை வந்து குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோட பார்க்குறேன்.